தென்பெண்ணை ஆற்றில் 9,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தற்போது சாத்தனூர் அணை என்பது நிரம்பி வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சாத்தனூர் அணையிலிருந்து 6,200 கன அடி நீர் என்பது தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் தொடர்ந்து மழை அதிக அளவில் பெய்து வரும் நிலையில் தற்போது 9,000 கன அடி நீர் என்பது சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டுள்ளதால் தற்போது கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமாரும் தற்போது கடலூர் மாவட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 9,000 கன அடி நீர் என்பது திறந்து விடப்பட்டிருப்பதால் தற்போது கடலூர் வடிகால் மாவட்டம் என்பதால் சாத்தனூர் அணையில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாகவும் உபரி நீர் திறந்து விடப்பட்ட உபரி நீர் என்பது வடிகால் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் வங்கக்கடலில் கலக்குகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீரால் பல்வேறு பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 9,000 கன அடி நீர் என்பது திறந்து விடப்பட்டிருப்பதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வெள்ள அபாயத்தை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம், ஆற்றில் குளிப்பதற்காக செல்ல வேண்டாம், குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும், கால்நடைகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என பல்வேறு எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளும் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கண்காணித்து அந்தந்த கிராம மக்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்க வேண்டும் எனவும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பிரேம்.